வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம Acer Nitro 5 கேமிங் லேப்டாப்போட சர்வீஸ் தான் பார்க்க போறோம். இந்த சர்வீஸ் வந்து எல்லாமே கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து கஸ்டமர் வந்து ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகை வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதான் சொல்லலாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. Acer Nitro 5 AN515 இந்த லேப்டாப்போட மாடல் நம்பர். கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு i5 11th ஜெனரேஷன் RTX 3050 கிராஃபிக்ஸ். ஸோ இந்த லேப்டாப்பை பொறுத்தளவு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர்னு உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சார்ஜிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அதாவது 53% சார்ஜிங் இருக்கு அப்படின்னா இவங்க சார்ஜர் பிளக் பண்ணும்போது என்னன்னா 53லேயே நிற்கும். இவங்க 2 நாள் 3 நாள் சார்ஜ் போட்டாலுமே சேம் கண்டிஷன், அதே சேம் கண்டிஷன்லேயே நிற்கிது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சார்ஜை வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. 0க்கு வந்ததுக்கப்புறம் திரும்பி அவங்க சார்ஜ் பண்ணுறப்ப 1% கூட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா அது, ஒரு வேளை பேட்டரி தான் கம்ப்ளைண்டாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டரி ஒன்று வந்து ஒரிஜினல் பேட்டரி அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் அது வந்து ஒரிஜினல் பேட்டரி கிடையாது, OEM பேட்டரி. அதை வாங்கி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி சேம் கண்டிஷன் பேட்டரி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6% 7% வந்திருக்கு. இவங்க சார்ஜ் பண்ணாலும் சேம் கண்டிஷன் 7%ல் ஸ்டேபிளாக நின்றுக்கிட்டே இருந்திருக்கு, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து பதட்டம் ஆயிடுச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் ஒருத்தவங்க வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இங்கே எடுத்துகிட்டு போங்க, என்னன்னு பார்த்துட்டு சொல்லிடுவாங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அதை நான் வந்துட்டு நம்ம செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருந்தேன். ஏன்னா கேமிங் லேப்பை பொறுத்தளவு நம்ம சடனாக எதுவுமே வேகமாக செய்ய முடியாது. அதுவும் Acer பிராண்டை பொறுத்தளவு நம்ம வேகமாக ஒரு வேலையை செய்யவே முடியாது, அது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். அப்படின்றப்ப நான் கொஞ்சம் டைம் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற டைமும் அவங்க கொடுத்துக்கிட்டாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா அவங்களோட ஓல்டு பேட்டரி என் கையில் இருக்குது, நியூ பேட்டரி வந்து அவங்களே வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நான் செக் பண்ணப்பையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கண்டிஷன், என்ன பர்சன்டேஜில் இருக்கோ அது அந்த பர்சன்டேஜ் விட்டு நகர மாட்டேங்குது. அதாவது நமக்கு 7%னா 7% தான், அதை விட்டு நகராது. ஆனால் இவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போர்டை வந்து நம்ம செக் பண்ணுறோம். போர்டை செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்னென்னா ஒரு சில கேஸை பொறுத்தவரை இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவோம். அந்த இடத்துல வந்து எனக்கு 25 வோல்ட் வரணும், நான் அந்த இடத்துல 25 வோல்ட் வரணும். ஆனால் எனக்கு வரது பார்த்தீங்கன்னா 19 வோல்ட் மட்டும்தான் வருது. எனக்கு வந்து அந்த இடத்துல ட்ராப் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், இதுதான் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட கெஸ்ஸிங். சரி ரைட் ஓகே அப்படின்றப்ப நம்ம அதே அந்த ஐசியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஒரு ஐசி வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறோம், வேறு எதுவும் வந்து லீக்கேஜ் இருக்கா, என்ன கரெக்டாக இருக்கா அப்படின்றப்ப எனக்கு அந்த இடத்துல வந்து 19 வோல்ட் வந்துட்டு இருந்த இடத்துல 25 வோல்ட் வந்துச்சு. எனக்கு வந்து போர்டு வந்து பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னா நம்ம வந்து இந்த லேப்டாப் வந்து திரும்பி நம்ம எல்லாமே அசம்பிள் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக வந்து லேப்டாப் வந்து அசம்பிள் பண்ணி முடித்த பிறகு சரி ரைட்டு என்னென்னா ஒரு வாட்டி நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். இன்னுமே எப்பயுமே கேமிங் லேப்டாப் வந்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கணும். ஒர்க்கெல்லாம் முடித்த பிறகு பேட்டரிலாம் போகிறது கூட ஒரு வாட்டி கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்குவோம் எப்பயுமே. அந்த மாதிரி பார்க்குறப்ப எனக்கு வந்து போர்டில் வந்து எனக்கு லேப்டாப் வந்து டிஸ்பிளே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். சரி இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ பேட்டரியை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னா ஓல்டு பேட்டரியை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேனா? உங்கள் கெஸ் என்ன? கஸ்டமரோட ஓல்டு பேட்டரியை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட நியூ பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபால்ட்டாக தான் இருக்குது, அப்போ பழைய பேட்டரியும் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபால்ட்டாக இருக்குது. மேபி அவங்களுக்கு அந்த பழைய பேட்டரி ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ பேட்டரியை தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு ஓல்டு பேட்டரியை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நான் என்ன நினச்சேனோ 0% இருந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஓல்டு சார்ஜர் 0%லேருந்து நான் 1 2 3 4 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சார்ஜ் வந்து அப்பாக ஆரம்பிக்குது பேட்டரியில். அப்போ என்ன ஆகும், சரி ரைட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சு பார்ப்போம், செக் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது. எனக்கு சால்வ் ஆகுறது வந்து இன்னும் நான் உறுதிப்படுத்தணும். அப்போ நான் உறுதிப்படுத்துகிறப்ப என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சார்ஜ் இன்னும் கொஞ்சம் நான் சார்ஜ் கொடுக்கணும், அதுக்கு 100% வரைக்கும் நான் ஃபில் பண்ணி ஆகணும் அதை. அப்போ நான் வந்து சார்ஜை வந்து 100% வரைக்கும் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன். இப்போ கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளம் 100% சால்வ் ஆகிடுச்சு. ஏன்னா சார்ஜ் வந்து ஆகவே இல்லைனாங்க, நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணி 100 வரைக்கும் முடிச்சிட்டோம். பட் எனக்கு வந்து சார்ஜ் இந்த பேட்டரி நிற்கிதா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100% நான் ஃபில் பண்ணிவிட்டு சார்ஜரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு மூவியை வந்து ப்ளே பண்ணி விடுறேன். மூவி வந்து ப்ளே ஆகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ப்ளே பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் அந்த டியூரேஷன் நிற்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறப்ப கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே நிற்கிது. ஏன்னா இந்த லேப்டாப்போட பேட்டரியில் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. 4 ஹவர்ஸ் நிற்கும், 5 ஹவர்ஸ் நிற்கும்னா எதிர்பார்க்க முடியாது. 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் அவ்வளோதான் நமக்கு வந்து சார்ஜ் நிற்கும். அப்படின்றப்ப எனக்கு வந்து ஒரு 1 ஹவருக்கு மேலேயே வந்து இந்த லேப்டாப்போட சார்ஜ் வந்து பக்காவாக நிற்கிது. அப்போ எனக்கு சார்ஜ் பேக்கப்பும் பக்காவாக இருக்குது. இந்த லேப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லேப்டாப்போட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ரைட், புரியுது. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அந்த புது பேட்டரி ஒன்று வாங்கினாங்கல்ல, அந்த புது பேட்டரி ஆமாம், இந்த புது பேட்டரி ஒன்று வாங்கினாங்கல்ல, அப்போ இந்த புது பேட்டரியோட நிலைமை என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது. அதனால நம்ம இந்த பேட்டரியை வந்து ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அவங்க வச்சுக்க வேண்டியதுதான். இதை வந்து நியூ பேட்டரி, அதாவது இது வந்து ஒரிஜினல் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேப்டாப்புக்கு 6500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. 6500 ரூபா. ஆனால் இந்த லேப்டாப்போட பேட்டரி ஓஇஎம் பேட்டரி. ஓஇஎம் பேட்டரி வெறும் 2800 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 3500 ரூபா. நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 4000 ரூபானே வச்சுக்கோமே, ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே வரும் நமக்கு ஓஇஎம் பேட்டரியை நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து 6500 ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்காரு. ப்ளஸ் நம்ம போர்டு வேறு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அவருக்கு போகுது. இந்த பேட்டரி வந்து என்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் யார்ட்டையா சேல் பண்ணிக்கிங்களேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். 6500 ரூபாய்க்கு இதை நம்ம சேல் பண்ணுறது கஷ்டம் சார் அது. ஏன்னா இது வந்து ஓஇஎம் பேட்டரி, ஒரிஜினல் கூட கிடையாது. ஒரிஜினல்லாம் கூட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். இது ஓஇஎம்ன்றப்ப நம்ம அந்த ப்ரைஸுக்கு நம்ம கொடுக்க முடியாது. இதை நீங்கள் வச்சுருங்க. ஃபியூச்சரில் அந்த பேட்டரி எதுவும் ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா நீங்கள் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை பேட்டரி பேக் எதுவும் கம்மியாகுது அப்படின்றப்ப நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு ஆப்ஷனே இதில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படி அந்த மாதிரி வந்து ஒரு சில பேர் இந்த பேட்டரி விஷயம் அப்படின்றது வந்து ஏமாந்துடுறாங்க. பேட்டரி வந்து பயங்கரமாக ஏமாத்துங்க ஆளை, எங்களே சுத்த விடும் பேட்டரி மேட்டர் மட்டும். அதனால் இந்த ஆன்லைனில் வந்து ஒரு சில பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இந்த பேட்டரி வாங்கி இது நல்லா இருக்கும். நல்லா, நான் வந்து அந்த பிராண்டை பற்றி நான் தப்பு சொல்லவே இல்லை. பட் பேட்டரி மட்டும் நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது தான் என்றைக்குமே வந்து புத்திசாலித்தனம். பேட்டரி ஆர்டர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பாலிசி இருக்கா, நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருந்துச்சு அப்படின்னா வாங்கி செக் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம். அது நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஆனால் வாங்கிட்டு என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்றப்ப கண்டிப்பாக அது உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். இனிமேல் இந்த மாடல் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த பேட்டரியை வந்து நம்ம சேல் பண்ணுறாப்புல இருக்கும். அது ஒரு பிரச்சனை. அதனால இந்த மாதிரி ஒரு கேமிங் லேப்டாப்பில் நீங்கள் ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஒரிஜினல் பேட்டரி வாங்குறதா இருக்கட்டும். ஏன்னா ஒரிஜினல் பேட்டரிலாம் நான் வந்து உங்களுக்கு QR கூட கொடுத்துட்றாங்க. இப்போ வரதில்ல, நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து ஒரிஜினல் பேட்டரியா இல்லை ஓஇஎம்ன்றது நீங்களே வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்துட்டு இருக்குது. ரெண்டாவது, ஒரிஜினல் பேட்டரினா நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ டெல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா டெல் சர்வீஸ் சென்டரில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் அந்த வாரண்டியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து தஞ்சாவூரில் இருக்கீங்க, தஞ்சாவூர்லேருந்து நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே தஞ்சாவூரில் தான் அந்த வாரண்டி கிளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சென்னையிலே கிளைம் பண்ணிக்கலாம் டெல் ஷோரூமில், சாரி டெல் சர்வீஸ் சென்டரில். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக செய்யணும். அந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து பைசாக்கள் வந்து வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இதை ஸ்டார்டிங்கில் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் செக் பண்ணி சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு பைசாவும் மிச்சமாகிருக்கும் அப்படின்றான். ஸோ இந்த கேஸை பொறுத்தளவு இந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணோம். ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். நான் பின்ன யாரும் பேட்டரி போட்டுட்டு அதை ரிட்டர்ன் போட முடியாமல் தவிப்பீங்க. ஒரு 500 ரூபா போனாலும் பரவாயில்ல, வெளியில் கொடுத்து இது என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கூட செக் பண்ணி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாங்க, 250 ரூபா வாங்குவாங்க, 150 ரூபா வாங்குவாங்க, 100 ரூபா வாங்குவாங்க. நம்ம கொடுத்து செக் பண்ணி இதில் இதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. அதுதான். இல்லை உங்களுக்கு அதுக்கு அதான் சொல்லணும்ல, அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பு கிடையாது. இந்த மாதிரி மாறுறப்ப நமக்கு பைசாக்கள் டோட்டலாக வேஸ்ட் ஆகும். அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் நிறையா இருக்குது. நான் வந்து கேமிங் லேப்டாப்பை சார்ஜ் போட்டுகிட்டே யூஸ் பண்ணணுமா, சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது, அதெல்லாம் வந்து தனியாக நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு இது ஒரு ப்ராப்ளமாக வந்துச்சு. இதை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கிங்க. உங்கள் லேப்டாப்பில் இந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி நீங்கள் எதுவும் தவறாக ஒரு பேட்டரி ஆர்டர் பண்ணிங்கனாலும் இதை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.